அங்கே பேட்ஸ்மேன் இன் ஃபீல்டர்ஸ் இன் அண்ட் நம்மளோட டூ பியூட்டிஃபுல் அம்பையர்ஸ் விமல் சர்மா அண்ட் ஹாரிஸ் ஃப்ரம் நியூசிலாந்து உள்ள போயிட்டுருக்காங்க. நம்ம சியர் கேர்ள்ஸ் இருக்கிற ஸ்டாண்ட் பக்கத்தில் கேமரா இருக்குல்ல, கேமராமேன் ப்ரோ அப்படியே தலையிலாக தான் குதிப்பேன்னு சொல்லி குதிச்சிடாதீங்க, உள்ளே தள்ளின்றுங்க. ஓகே, போன மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மயான அமைதியோடு முடிஞ்சிருக்குது. இந்த மேட்ச் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் ஹைப் ஏற்றுற மாதிரி இருக்குமா? ஒன்று ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பவுலிங் போட்டு அந்த மாதிரி ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாமா? இல்லை சுமார் ரன்னு காட்டடியாக அடித்து ஒரு தரமான ஸ்கோரை போஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாமான்னு தான் தெரியலை. ரெண்டில் எது வந்தாலும் ஜாலி தான். ஓகே ஓகே ஆல் ஓகே. ஓகே, மேட்சோட ஃபர்ஸ்ட் பால். ஓ, அகைன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் தானா? விக்கெட் தாங்க. ஓகே, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு செம்மையான ஒரு ஃபாஸ்டிஷ் பாலு, ஒரு லோ புல் டாஸ் யார்கர். ஆக மொத்தம் போல்டு, கோல்டன் ஆம், மேன் வித் கோல்டன் ஆம்னு சொல்லலாம் இவரை. முதல் பாலே, மேட்சோட ஃபர்ஸ்ட் பாலே அவர் டீமுக்காக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. செம்மையான ஒரு ஸ்டார்ட், ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கிடைச்சிருக்குது அவங்க டீமுக்கு. காலையிலேருந்து நம்ம பார்க்குறதில்ல, ரெண்டாவது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இவர். அவரும் சூப்பராக தான் போட்டிருக்காரு, இதுக்கு முன்னாடி போட்டவரும். ஆகா, பாலு வச்சா குறி மிஸ் ஆகாதுன்ற மாதிரி சொருவுறாருங்க மனுஷன். ஸ்டார்டிங் ரெண்டு பாலுமே சூப்பராக போயிருக்காரு. செம்ம லென்த்து, செம்ம லைனு. ஓகே, இதுவும் ஒரு நல்ல பால். பேக் டு பேக் 3 டாட் பால் சுழ்ந்திருக்குது, அதில் ஒரு விக்கெட் வேற. அடடா, இந்த பால் எப்படி மிஸ் ஆச்சு ஸ்டம்புக்கு? பேட்டர் கொஞ்சம் கட்டுப்புல இருக்காரு, ஐயோ எல்லா பாலையும் மிஸ் பண்றோமே அப்படின்னு. பட் ஆனால் பவுலர் வேற வேற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு பாலையுமே மாற்றி மாற்றி பேசி ஏற்றி இறக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஓ, எச்சு கேட்ச் மிஸ்ஸுங்க. அடச்சா, பட் ஆனால் செம்ம டைம். பால் கையை விட்டு வெளியே வந்துருச்சு. செம்ம அட்டம் கீப்பர். இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுப்பா அப்படின்னு. முதல் ஓவர் தாறுமாறா இருக்குது. ஆகா, மெய்டன் ஓவரா? அதேதான், எஸ். ஒட்டுமொத்தத்துக்கு எத்தனை தெரியல, பட் இப்ப நான் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் மெய்டன். சூப்பர் ஓவர் ப்ரோ. பாட்ட போடுங்க.
அடாடாடா வைடு. பட் இருந்தாலும் நல்ல பேஸ், நல்லா ஃபாஸ்ட்டாக போடுறாப்புல. ஓகே, நல்ல சாங்கு, நல்லா வைப் ஏற்றி விட்டீங்க. டிஜேவும் சரி, நம்ம பிள்ளைங்களும் சரி, நன்றி 2 பேருக்கும். ஓ டாட் பால். 2 பேரும் மாற்றி மாற்றி டாட் பால் தாங்க போட்டுட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் சரி, இந்த ஓவர் சரி. இந்த ஓவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் செம்ம ஸ்பீடு. பேட்டர்ஸ் கண்டிப்பாக ஏதாவது யோசிச்சு ஆடணும். ஓகே, முதல் ரன் ஐப்பா இல்லைங்க. ஐயோ, அதுவும் ரன் அவுட்டா முடிஞ்சிருக்குது. ஆக்சுவலா நான் ஸ்ட்ரைக்கர்ல வந்து ரெடியாவே இல்லை போல. பரவாயில்ல, சவுண்ட் ஏற்றிடுங்க. நெக்ஸ்ட் பேட்டர் ப்ளீஸ். வந்தாச்சு 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 பால் போட வந்தாச்சு. ஆகா, வச்சா ஒன்று உள்ள, இல்லாட்டி டாட் பாலு. சூப்பர், செம்ம பவுலிங், சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. பேட்டர்ஸ் கொஞ்சம் க்ளூ இல்லாமல் இருக்கிறாங்க. பட் கண்டிப்பாக ரன்ஸ் அந்த போர்டு வேணும். ஐயோ, இதுவும் ஒரு டாட் பாலு. க்ளூவே இல்லாமல் இருக்கிறாங்களேப்பா. சூப்பர், செம்ம பவுலிங். ஒவ்வொரு பாலுமே வந்து யோசிச்சு யோசிச்சு போட்டுருக்கா. முக்கியமாக அந்த மண்ணில் எவ்வளோ வேகமாக ஓடி வரதே பெரிய விஷயம். ஐயோ, என்ன ஃபாஸ்ட்டுரா. சரி, பால் தான் ஃபாஸ்ட் ஆடும் பார்த்தா ஃபீல்டு அதோட ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு ரன் அவுட் வேறு. 3rd umpire உங்களுக்கு வேலை வந்துருச்சு, ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. ஓகே, 3rd umpire கொஞ்சம் செக் பண்ணுங்க. பெட்ரோல் பங்கில் 0 பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க அம்பையர், இருங்க. அண்ட் டிசிஷன் இங்கே பார்த்துங்க, அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க ஐயா, அவுட்டு தான். ஆக்சுவலாக பால் தான் ஸ்பீடாக இருக்குன்னு நினச்சேன். ஃபீல்டர்ஸும் நல்லா கன் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ஃபார் ஃபீல்டிங் டீம் ஓகே, லாஸ்ட் மன்னிக்கணுமா, லாஸ்ட் 1 more அம்பையர் மன்னிக்கணுமா, லாஸ்ட் 1 more. ஆஹா, இங்கே சின்ன சேஞ்சஸ் தான், லாஸ்ட் 1 more. ஓகே, ஸோ ஃபார் செம்ம ஓவர் இதுவும். தொடவே முடியாத லெவலுக்கு செம்ம ஸ்பீடு. அச்சா யார்கர் அப்படின்ற முடிவு ஆயிட்டாங்க போல. ஸோ டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் ஓகே, 2 ஓவர் முடிவில் 1 ரன். ஏன்னா முதல் ஓவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மெய்டன். அண்ட் இந்த ஓவரில் 1 ரன் வந்திருக்குது. செம்ம ஸ்பெல்லு. 2 ஓவருமே வந்து தாறுமாறான ஒன்லி ஃபயர் பால்ஸ் தான் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. சும்மா நெருப்பு மாதிரி பால் ஓவர் ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, புதிய பவுலர் விக்கி உள்ள வந்திருக்காரு. புதிய பவுலருங்க, அதே லெஃப்ட் ஹேண்டர் தான். ட்ரீம் 11 செம்மஞ்சேரி குப்பம், உங்களோட பிளேயிங் 11 எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. ட்ரீம் 11 செம்மஞ்சேரி குப்பம் பிளேயிங் 11 எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் கிங் ஆஃப் டிராகன் வெம்பேடு
பிளேயிங் 11 ஷீட்டு வாங்கிட்டு போங்க. அடுத்த ஆட இருக்கும் அணியினர் ட்ரீம் 11 செம்பச்சேரி குப்பம் வர்சஸ் கிங் ஆஃப் டிராகன் வெம்பேடு. அட்ட தொட்டா கேட்ச் இல்ல எச்சு அப்படிதான் கணக்குல இங்க போயிட்டு இருக்குது. இன்னொரு விக்கெட். புதிய பவுலரா இருந்தா பழைய பவுலரா இருந்தா யாரும் வந்தாலும் விக்கெட் தான். போடு சவுண்ட் எடுத்துப்பா. ஓபடி ஓபடி ஹே 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 ஹே. ஓகே டிஜே ஓகே. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டாட் பால். முதல் ஓவரில் விக்கெட் மேடன், அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்லேயுமே வந்து ஒரு ரன் அவுட், இந்த ஓவர்லேயுமே வந்து ஒரு விக்கெட்டு. ஒன்று எட்ஜாகி விக்கெட் ஆகுது, இல்லை தொட்டாலே உள்ள சர்க்கிளுக்குள்ளேயே விக்கெட் ஆகிடுது. செம்ம பவுலிங் சோஃபார். பேட்டிங் டீம் கண்டிப்பாக ரன் அடிச்சே ஆகணும். முடியலை, வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க பவுலிங் டீம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லு. ஆஃப் டிராகன் வெம்பேடு அணியினர் ஹெல்ப் டெஸ்க் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கிங் ஆஃப் டிராகன் வெம்பேடு அணியினர் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மறுபடியும் டாட் பால் தான். ரன் அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டீம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கிங் ஆஃப் டிராகன் ஓகே. இது ஒரு தனிப்பட்ட ஒரு ரெக்கார்டு மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இந்த பீச் கிரிக்கெட்டில் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஒரே மேட்ச்சில் 2 மெய்டனு. இப்போதைக்கு இது ஒரு தனிப்பட்ட ரெக்கார்ட். செம்ம பவுலிங். ஓகே, ரன் இப்போதைக்கு 3 எடுத்துருக்குறாங்க. ரன் ஒன்றே ஒன்று தானா? 3 ஓவரா? தெளிவாக சொல்லுங்க. ஓகே, சிங்கிள் ரன் இப்போதைக்கு ஆன் போர்டில் இருக்கு. அதான் மெய்டன் பேக் டு பேக் மாற்றி மாற்றி மெய்டன், அதுவும் முக்கியமான விஷயம். அடடா, முதல் 3 ஓவருக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவே வந்திருக்குது. நோ பால் அண்ட் அது ஒரு ஃப்ரீ ஹிட். ஓகே, ஷாட்டு. இந்த ஷாட் ஒரு வெல்கம் ரன்னா? அதெல்லாம் கிடையாது. மேலே லாங்கில் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு ரன்னு. பட் பரவாயில்ல, பேட்டில் பட்டிருக்கு. ஒரு வெல்கம் ஷாட். ஐயோ, எல்லாருமே அப்பீல் கேட்குறாங்க. இல்லை, பட் அம்பையர் வந்து பெருசாக எடுத்துக்கல. யாருக்கார இந்த டீம் வந்து ஒட்டுமொத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க போலங்க. வர்ற பவுலர் எல்லாருமே வந்து மினிமம் 2 ஏக்கர் 3 ஏக்கரா போட்டுறாங்க. ஐயோ, என்ன மாதிரி ஃபீலிங் அது? துவம் ரன் அவுட்டு. ஐயா பார்த்து பவுல் ரன்னிங்கில் வந்தாலே சாங் ஆஃப் பண்ணிடுங்க.
பா சான்ஸே கொடுக்கல கொஞ்சம் கூட. டாட் பால் விக்கெட்டு அப்படின்னு தான் மாற்றி மாற்றி விழுந்துக்கிட்டு இருக்குது. சூப்பர் பவுலிங், செம்மையாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பவுலிங் டீம். ஓகே அகைன் ஒரு எக்ஸ்ட்ராஸ் ஒயிட் கொடுத்துருக்காங்க, ஒயிட் +1. ஆனால் நல்லா போட்டுட்டு இருக்காங்க சோ ஃபார். அது வந்து மூணாவது வைடு, ஒரு நோ பால் வேற போட்டிருக்காங்க. மேலே போயிருக்கு பால், மேலே மட்டும் இல்லை வெளியேயும் போயிருக்கு. வெல்கம் பவுண்டரி. சிட்டிக்கு என்ன உயிர் இருக்கு. ஓகே 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 ஒயிட். எஸ். ஸோ 5 ரன்னு எக்ஸ்ட்ராஸில் வந்திருக்கு. டீமோட டோட்டல் 12 தான் எடுத்திருக்காங்க. 4வது ஓவர் போயிட்டு இருக்கு. அதில் 5 ரன் எக்ஸ்ட்ராஸ் அண்ட் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. SCC பாய்ஸ் கழிப்பட்டு ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க டாஸ் வின் பண்ணி. மறுபடியும் இறங்கி வந்து அடிக்க முயற்சி, பட் ஆனால் அது பெருசாக ஸ்ட்ரைக்காக கனெக்ட் ஆகலை. 2 ரன் ஓடுறாங்க, ரன் அவுட்டா? அதே தான், வேற வழியே கிடையாது. ரன்னை ஓடி ஆடுற கட்டாயத்தில் இருக்கிறனால இன்னொரு ரன் அவுட். ஒரு புல்லட் த்ரோன்னு சொல்லலாம் ஸ்டெம்புக்கு மேலேயே. அதோட 4வது ஓவர் முடிஞ்சிருக்கு. SCC பாய்ஸ் கழிப்பட்டூர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 12 எடுத்திருக்காங்களா இல்லை 13? ஸோ 2வது ரன் ஓடும்போது தான் விக்கெட். ஸோ 13 ஓட்டங்கள் எடுத்து 5 விக்கெட் எடுப்பிருக்கு. 4வது ஓவர் முடிஞ்சிருக்கு. 5வது ஓவர் இப்போ நெக்ஸ்ட் வரப்போகுது. ஓகே ஓகே அப்படியே இறக்குங்க சவுண்ட். Thank you Chirgal. ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. SCC பாய்ஸ் 5th ஓவர் ஆடிட்டு இருக்காங்க. நல்ல பாலுங்க, குட் பால் டு ஸ்டார்ட். மந்திரேந்திரம் போட்டாங்களா? 4 ஓவரில் 13 ஓட்டங்கள் எடுத்து 6 விக்கெட் எடுப்பிருக்கு. உள்ள ஆடிட்டு இருக்கிறது SCC பாய்ஸ் கழிப்பட்டூர்ல இருந்து நிதின். ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸ்ரீதரன் நான் ஸ்ட்ரைக்கர். போலர் 6. எனக்கு தெரிஞ்ச ஏதோ மந்திரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டா டாட் பால் இல்லை விக்கெட் தான் விழுவணும், பவுண்டரி போகவே கூடாது மந்திரம் போட்டாங்களோ. ஓகே டவுன் த ட்ராக் ஓகே, பட் தவறான வந்தது. எஸ், இறங்கணும்னு நினைச்சது. போலிங் போட்டுட்டு இருக்கிறது ரோஹித். திரும்பி பார்க்குறாரு நம்ம விமல். பாருக்கான முயற்சி. இன்னொரு டாட் பாலுங்க. 2 டாட் பால் ஃபைனல் ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. ஸ்கோர் பெருசா இல்ல, 13 ஓட்டங்கள் மட்டுமே எடுத்துள்ள நிலையில் அங்க ஃபீல்ட் அப் பாருங்க. 3 டாட் பந்துகள். ஓகே அகைன் ஒண்ணா சேர்த்துங்க. இன்னொன்னு 4வது டாட் பால். ஃபீல்டிங் பாருங்க, ஃபுல்லா எக்ஸ்ட்ரா கவர் பாயிண்ட். இந்த 3rd மேன் உள்ள கேட்சிங் பொசிஷன் ஒன்று. டடா மாத்தி மாத்தி அங்கேயே தான் போட்டுட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி டாட் பால் மட்டுமே விழுந்துகிட்டு இருக்குது. செம பாலிங். ஒன் மோர் இருக்குது. ஃபைனல் பால். எஸ், ஒன் மோர் இருக்குது. அம்பையர் சொல்றாரு பாருங்க. ஒன் மோர் இருக்குது. அவசரம் நிறைய டாட் பால் போட்டதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ 5 டாட் பால் போட்டிருக்காங்க ஃபைனல் ஓவரில். மிஸ்டர் சங்கு ஃபைனல் பால் வேற இருக்கு. SCC பாய்ஸ் கழிப்பட்டூர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 13 ரன் மட்டுமே எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால். ஓகே அடிச்சாருங்க.
எச்சி தடவை தூக்கி அடிச்சாருங்க கேட்சுங்க. 6. எஸ் 5 அப்படி ஓவர் நினைச்சோம், முடிஞ்சிருக்கு. ஆனா கிடையாது. SCC Wicket. பாய்ஸ் கழிப்பட்டூர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. அதான் போயிருச்சு. ஓகே, செம்மையான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அவங்களே வந்து பேட்டிங் பண்ண போகிறாங்க. ஒரு சூப்பர் டூப்பரான பவுலிங் பா. ஏன்னா ஒரே மேட்ச்சில் வந்து 2 மேடன் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. ஸோ அது செம்மையான ஒரு பவுலிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம். ஸோ ஓவரால் இந்த இப்போதைக்கு நடக்கிற இந்த பீச் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டீம் டோட்டலில் வந்து இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியான டோட்டல். ஸோ இதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். முடிஞ்சதாக கடைசி வரை இழுத்துட்டு போகணும். எல்லா டாட் பாலும் ஒட்டு மொத்தமாக வந்து இறக்கி விட்டா மாதிரி போடுறதெல்லாம் டாட் பாலாக இருக்கணும். 4-5 மேடன் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லோ ஸ்கோரு, இதெல்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது. பட் இருந்த போதிலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவர்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டலாம். ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க மிஸ்டர் சங்கோ. கிங் ஆஃப் டிராகன் டீம் மெம்பர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டருக்கு வாங்க. உங்கள் பிளேயிங் 11 வேகமாக எழுதி கொடுங்க. இன்னும் சற்று நேரத்தில் டாஸ் போட இருக்கிறாங்க. ட்ரீம் 11 செம்மஞ்சேரி குப்பம் அணியினருக்கும் கிங் ஆஃப் டிராகன் என்ன விஷயம் பரத் மறந்துட்டு சொல்லுங்க. அணியினருக்கும் அடுத்து நடக்க இருக்கிறது மேட்ச் ஆனது. டிஸ்கஸ்னா டீம் மட்டும் தானே பண்ணுவாங்க, அம்பையரோட பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஏசிசி பாய்ஸ் கழிப்பட்டூர் மும்பை டீம் மாதிரி அவங்க அம்பையர்ஸை விலைக்கு வாங்கலான்னு பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரா நைட்டு ஒரு கிரில்லு வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க போல. ஓகே, ஸோ இந்த மேட்ச் எஸ்சிசி பாய்ஸ் கழிப்பட்டூர் 13 ஓட்டங்கள் எடுத்து 7 விக்கெட் இழப்பிற்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. அண்ட் இரண்டாவது இன்னிங்ஸ் செலக்டட் 11 சத்ராஸ் பேட்டிங் ஆட போகிறாங்க. பேட்ஸ்மேன் எங்கே இருக்கீங்க? பேட்ஸ்மேன் உள்ளே போயிட்டு இருக்கீங்க. சூப்பர், வெரி குட். அண்ட் இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஓட்டங்கள் 5 ஓவர் 14 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. அவனோட ஸ்கோர் போர்டு பார்த்தீங்கன்னா 0-0-0-0 8-0-0-0. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்கோர் போர்ட். அண்ட் எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே 5 எக்ஸ்ட்ராஸ் 4 வைடு ஒரு நோ பால் வந்திருக்கு. ஸோ டோட்டல் 13 ஓட்டங்கள். அண்ட் நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்தீங்கன்னு நான் சொன்னேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் மிஸ்டர் சங்கோ. எஸ், ஃபன்னி கேம். பட் அது இவ்வளோ லோ ஸ்கோர் இருக்கலாம், ஃபன்னி கேம் ஆயிடாது. என்ன படுத்து கரெக்ட் தானே? கண்டிப்பானா நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்போ நம்மளோட முதல் கொஸ்டின் இன்னைக்கு டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்டோட குவிஸ் நடந்துட்டு இருக்கு. டெய்லி உங்களுக்கு பல கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் அளிக்கும் நபருக்கு 1000 ரூபாய் ஆன்லைன் மூலம் அனுப்பப்படும். அண்ட் இன்னைக்கு முதல் கொஸ்டின், இந்திய கிரிக்கெட் அணியின் முதல் கேப்டன் யார் 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 யார்? ஸோ இது சரியான பதிலை இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பணும். எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8925608777. ஸோ 8925560877. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ முதல் நம்பர் ஆன்சர் அளிக்கக்கூடிய முதல் நபருக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள அமௌண்ட் ஆன்லைனில் உங்களுக்கு அனுப்ப போகிறோம். அண்ட் நீங்கள் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அருண்குமார் ரைட் ஹேண்ட் பவுலர் ரைட் ஆம் ஓவரில் போடுறாரு. ஐயோ என்னங்க அது? ரிஷப் பண்ட் மாதிரி தூக்கி தூக்கி வீசுறாரு பேட்டை. டீம் செம்ம என்டர்டைன்மெண்டான டீம் போலயே. பவுலிங்கில் கலப்புறாங்க, இங்கிட்டு பேட்டிங்கில் பாலை பறக்கூடாங்க பார்த்தா பேட்டை பறக்க விடுறாங்க. ஃபன் பண்ணுறாங்க உள்ளே பூந்து. ஓகே, கேட்கப்பட்ட கேள்வி
என்னன்னா முதல் இந்தியன் கேப்டன் யாரு? ஆக்சுவலாக இவர் பேர்லேயே ஒரு டிராஃபி நடந்துக்கிட்டு இருக்குது. மேபி கிரிக்கெட் கொஞ்சம் டீப்பாக ஃபாலோ பண்ணுறவங்கள கண்டிப்பாக அந்த டிராஃபி பேர் தெரிஞ்சால் இந்த பேரும் தெரியும். லெக் சைடில் அடிக்க ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் இல்லை. ஒயிட், நைஸ், எஸ் கரெக்ட். அவர் பேரில் ஒரு டிராஃபி இருக்கு. என்ன ஒரு ஷாட்டுங்க, கவர்ஸ் மேல ஒரு பிக்கப் ஷாட், லைன் அண்ட் லென்த் ரொம்ப ஏர்லியா ஜட்ஜ் பண்ணா மட்டும்தான் அந்த ஷாட் ஆஃப் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல ஆடவே முடியும். வெல்கம் 6 to செலக்டட் 11s. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 7 ரன் தான் அடிக்கணும், 28 பந்து இருக்கு. அடுத்த டீம்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க, ஃபீல்டர்ஸ் உடனே உள்ள போற மாதிரி தான் இருக்கும். அடடா ஒத்த கை ஷாட், ஃபர்ஸ்ட் கேட்சா அடச்ச டீம் கேட்ச் அது கிடைக்கும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சுங்க. டீம் கேட்ச் வரும் நான் நினைச்சேன், அதான் வரல. கிங் ஆஃப் டிராகன் வெம்பேடு பிளேயிங் 11 எழுதிட்டு கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. அண்ட் டீம் கேப்டன் டி-ஷர்ட் போட்டு ரெடியா இருங்க. டீம் கேப்டன் வெம்பேடு, டீம் கேப்டன் உங்களோட ஜெர்சி போட்டு ரெடியா இருங்க. டாஸ் போட்டுடலாம். ஓகே, அகைன் ஒயிட். டீம் செம்ம வைபான டீம் போலப்பா. செலக்டட் 11. அடிச்சா 6 மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒத்த கால நிக்கிறாங்க போல. பவுலிங் ஆக்சுவலாக நல்லா இருக்கு பரத். ஸோ இவங்க கொஞ்சம் ஒரு டீசென்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கலாம். நல்ல லைன் அண்ட் லென்த்ல போட்டுட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். சூர்யா த bowler, எஸ்சிசி பாய்ஸ் கழிப்பட்டு இருக்கு. லெக் சைடுல ஃபுல் டெலிவரி போடக்கூடாது, பால் போயிடுச்சா. கிங் ஆஃப் டிராகன் கேப்டன் பரத், ட்ரீம் 11 கேப்டன். ஆனா பவுண்டரி போயிருக்குண்ணே. ஸோ 4 runs ட்ரீம் 11 கேப்டன். மேட்ச் டிரால இருக்கு. அண்ட் கிங் ஆஃப் 11 கேப்டன் டிராகன். இந்த டிஎம்கே குயிஸ் அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இன்னமும் பழைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்சர் நம்ம நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டோம் பரத், அது தெரியாமையே சில பேர் பழைய நம்பருக்கே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா லைவ் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அது. அண்ட் இங்க இந்த மேட்ச் முடிவுக்கு வந்திருக்கு. செலக்டட் 11s ஒரு ஓவரே போதும் 17 ரன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிருக்காங்க. 17 ரன் எடுத்து ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. ட்ரீம் 11 கேப்டன்